இந்த மாதிரி கிரேவி செஞ்சீங்கன்னா உங்களுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நீங்க எதுக்குனாலும் தொட்டு சாப்பிடலாம். தோசைக்கோ, சப்பாத்திக்கோ, பூரிக்கோ, இல்லாச்சுன்னா பிரெட் கூட வச்சு சாப்பிடலாம். நல்லா ப்ரோட்டீன் ரிச் ஆன ஒரு கிரீமியான கோகனட் பேஸ்ட் இல்லாத ஒரு பட்டாணி குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஆனியன், சில்லிஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ல நான் ஸ்பைசஸ் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணல, நான் இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌனா குக் பண்ணிக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண பிறகு அந்த ரா ஸ்மெல் போன உடனே தக்காளி பியூரியும் ஆட் செஞ்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நான் வந்து க்ளோஸ் பண்ணி கவர் குக் பண்றேன் ஒரு மீடியம் ஹீட்ல. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மோஸ்ட்ல தேவைப்படுற மசாலா உங்க காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிட்டு அதோட நான் வந்து இந்த பட்டாணியை ஏற்கனவே முந்தின நாள் 8 மணி நேரம் சோக் பண்ணி ஊற வச்சிருக்கேன். அந்த ஊற வச்சதை நல்லா குக் பண்ணி சாஃப்டா குக் பண்ணி எடுத்துக்கிடுறேன். அதை வந்து இந்த கிரேவியோட ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பட்டாணி வந்து நேரம் ஆக ஆக வந்து தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. கொதிச்சு வர மோஸ்ட்ல சிம்ல போட்டுக்கோங்க. சிம்ல போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மோஸ்ட்ல கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டு இறக்குனீங்கன்னா உங்களுடைய குருமா ரெடி ஆயிரும். கண்டிப்பாக அதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய மார்னிங்கை எனர்ஜெட்டிக்காக ஆரம்பிங்க.